இந்த பதிவு எதுக்காகனா, ரீசெண்டாக தூத்துக்குடியை சார்ந்த கவின் அவர்களோட ஆணவ படுகொலை திருநெல்வேலியில் நடந்த சம்பவம் கண்டிப்பாக செய்தி வழியாகவோ இல்லை சோஷியல் மீடியா மூலியமாகவோ கண்டிப்பாக பெரும்பாலான பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேயும் சில பேர் 2025 இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடக்குதான்னு ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இன்னொரு 5-6 வருஷங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் இன்னும் நிறைய நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. காரணம் என்னென்னா, இப்போ உள்ள சுச்சுவேஷனுக்கு மதுவின் புழக்கமும் போதைப் பொருளோட கன்சூமிங் லெவலும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. இது இன்னும் மனித மூளையை மட்டுப்படுத்தும். கண்டிப்பாக இது போல் சம்பவங்கள் நிறைய நடக்கும். அதுக்கு கண்டிப்பாக அரசாங்கங்கள் இந்த போதைப் பொருள் மீதான நடவடிக்கைகளை இன்னும் வீரியமாக எடுத்தால் மட்டும்தான் நம்ம எதிர்வரும் சமூகங்கள் ரொம்ப மோசமான நிலைக்கு போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிவகை செய்யும். இந்த விஷயத்துக்கு வரேன். இந்த ஆணவ படுகொலை இருக்குல்ல, இது அரசாங்கத்தின் மூலியமாகவோ இல்லை தனி மனித விழிப்புணர்வு மூலியமாகவோ சரிப்படுத்த முடியுமான்னு கேட்டால் வாய்ப்பே கிடையாது. இது தனி மனுஷனோட சுய சிந்தனை சார்ந்த விஷயம். அவன் இந்த சம்பவத்தை நிகழ்த்துறதுக்கு முன்னாடி, இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்துக்கு பிறகு சம்பவம் நிகழ்த்தியவர்களோட நிலையை அறிஞ்சாலே இந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. அதையும் மீறி பண்ணுறாங்கன்னா அவங்களோட முட்டாள்தனம் தான் இதில் வெளிப்படுது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஆணவ படுகொலைகளில் அந்த சம்பவம் நிகழ்த்தியவர்களோட குடும்பத்தை அந்த சமூகம் எப்படி பார்க்கும், அந்த சமூகம் அவங்க சொந்தக்காரங்களே அவங்கள எப்படி பார்ப்பாங்கங்கிறது கூட உணர்ந்தால் கூட இந்த சம்பவம் நடக்காது. அதையும் மீறி பண்ணுறாங்கன்னா அது ஒரு சுய சிந்தனையற்ற செயல் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சொல்கிறேன், எதிர்வரும் காலகட்டங்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலைன்னா கண்டிப்பாக அரசாங்கங்களும் நடவடிக்கை எடுக்கணும். தனி மனிதனும் தனக்கு ஒரு கட்டுப்பாடுகளை விதித்து மனுஷனாக பார்க்குற குணங்களை வளர்த்துக்குங்கிறது தான் இந்த பதிவோட நோக்கம். நல்ல எண்ணங்களை விதைச்சி நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.